அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே, தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே, உடலும் உள்ளமும் பாடுகிறேன். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்லா அருளை தினம் பெறுவோம், குறைவில்லா அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப, குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், பழமைந்து நிறைவாக்கினீர். வறண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், வழமைந்து நிறைவாக்கினீர். வலிமை தந்து வாழ வைத்தீர், வலிமை தந்து வாழ வைத்தீர். வழிமரபில்
வழி நடத்துகின்றே, வழிமரபில் வழி நடத்துகின்றே. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. நலம் தந்திரே, கேடுகளின்றி நலம் தந்திரே. கேளாமல் நன்மை செய்பவரே, கேளாமல் நன்மை செய்பவரே. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன், தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன். உடலும் உள்ளமும் பாடுவேன். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலக திருஅவை என்று மிகவும் நாம் நேசிக்கக்கூடிய புனித தோமா என்ற திருத்தூதரின் விழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. அதற்கான வாழ்த்துக்களையும் இறைவேண்டுகளையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, சந்தேகங்களை விடுத்து சந்தோஷமான வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த நாளிலே என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுத்து செல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இயேசு தோமாவை பார்த்து கூறுகிறார். இதையே நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். தோமா இயேசுவின் உயிர்ப்பை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நினைத்தார். அதனால் அவர்
இயேசுவின் கைகளில் என்னுடைய விரலையும் அவருடைய விழாவில் என்னுடைய கையை விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனிடத்திலே நம்மோடு வாழுகிற சக மனிதனிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். கணவனுக்கே மனைவி மேல சந்தேகம், மனைவிக்கே கணவன் மேல நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளுக்கே பெற்றோர்கள் மேல நம்பிக்கை இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு மேல நம்பிக்கை இல்லை, மக்களுக்கும் சாமியார் மேல நம்பிக்கை இல்லை, சாமியாருக்கும் மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, தலைவர்களுக்கும் மக்கள் மேல் நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது தலைவர்களுக்கும் நம்ம நம்பிக்கை கிடையாது. இப்படி நம்பிக்கை இல்லாத சூழலை எப்படியாக இந்த வாழ்க்கையை நமக்கு நம்பிக்கையோடு அழைத்து செல்வது, வாழ வைப்பது என்பதுதான் நம்முடைய இன்றைய கேள்வியாக இருக்கிறது. எனவே ஒன்று மட்டும் உறுதி, சந்தேகம் நுழைஞ்சிட்டா அது எங்கனாலும் சரிதான். நமக்குள்ளே நமக்கே சந்தேகம் வந்தாலும் நம்ம வாழ்வு தீர்ந்தது, அதான் அர்த்தம். நம்பிக்கை என்பது அல்லது விசுவாசம் என்பது எத்தகையது என்பதை எபிரேயர்களை திருமுகத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலாப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11:1. நாம் நம்மை படைத்தவரில், ஏன் நம்மோடு இருப்பவரில் ஐயமில்லாது இருக்க வேண்டும். அதுவே உண்மையான விசுவாசமாகும், நம்பிக்கையாகும். ஆனால் பல வேளைகளிலே கடவுளிடத்திலும் நம்பிக்கை கொள்வதில்லை, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதனிடத்தில் நம்பிக்கை கொள்வதில்லை. எப்போதும் அவர் நம்பிக்கையிலே வாழ்ந்து மடிந்து போய்விடுவதில்லை. எப்பொழுதுமே அவநம்பிக்கையோடும் சந்தேக புத்தியோடும் பார்வையோடும் வாழ்ந்த ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வேடிக்கையான கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். கணவன் மனைவி 2 குழந்தைகள் இன்று இருந்த வீட்டில் மனைவி எப்போதுமே தன்னுடைய கணவன் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாள். காரணம், மனைவி அலுவலகத்தில் வேலை பார்த்தாள், கணவரோ வேலை ஏதும் இல்லாமல் வீட்டிலே இருந்தார். வீட்டில் இருக்கின்ற கணவர் என்ன செய்கிறார் என்பதுதான் அந்த மனைவிக்கு சந்தேகம். ஆனால் மனைவி அலுவலகத்திற்கு சென்று தன்னுடைய கணவருக்கு போன் செய்து எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பார். அவர் வீட்டில் இருக்கிறேன் என்பார். வீட்டில் இருக்கின்றீர்கள் என்றால் எங்கே மிக்சியை ஆன் செய்யுங்கள் என்பார். அவரும் மிக்சியை ஆன் செய்வார். உடனே மனைவி தன்னுடைய கடல் வீட்டில் தான் இருக்கிறார் என நினைத்து நிம்மதி பெருமிச்சு விட்டு விடுவாள். இது வாடிக்கையாக ஒவ்வொரு நாளுமே நடந்தது. ஒரு நாள் மனைவி தன்னுடைய கணவர் தான் அலுவலகம் சென்ற பிறகு உண்மையிலேயே வீட்டில் தான் இருக்கிறாரா அல்லது வேறு எங்கும் போய்விடுகிறாரா என யோசித்து பார்க்க விரும்பினார். ஆனால் அவர் அலுவலகம் செல்வது போல வெளியே சென்று விட்டு சிறிது நேரத்திற்குள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் கணவரை காணவில்லை, பிள்ளைகள் மட்டுமே இருந்தார்கள். இதை பார்த்து திடுக்கிட்டு போன மனைவி தன்னுடைய பிள்ளைகளிடம் அப்பாவே எங்கே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அப்பா இப்போதுதான் மிக்சியை தூக்கி கொண்டு வெளியே போனார் என்றார்கள். இதை கேட்டதுதான் தாமதம். தன்னுடைய கணவர் தன்னை இத்தனை நாளும் இப்படித்தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தாராம். எப்பொழுதுமே சந்தேக புத்தியோடு வாழ்ந்தால் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கதி. ஆகவே தோமாவின் விழாவை கொண்டாடின நாளிலே முடிந்த வரைக்கும் நிரூபிக்கப்படக்கூடிய சந்தேகம், நிரூபிக்க முடியாத சந்தேகம், நிரூபிக்க வேண்டாத சந்தேகம் என்று மூன்று வகையாக நான் பிரிப்பது உண்டு. அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நன்றாக இருக்கும். எனவே இன்னொரு எண்ணம் வருகிறது. இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடன் வாழ்கிற பேற்றினை பெற்றிருந்து இந்த புனிதரிடமிருந்து நாம் 2 பாடங்களை கூட கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, இயேசு யூதாவுக்கு செல்ல முயன்ற போது அனைத்து சீடர்களும் அதற்கு எதிராக பேசினார்கள். அங்கிருந்த யூதர்கள் அவரை கல்லறைந்து கொல்ல முயன்றதை நினைவூட்டி அங்கு செல்ல வேண்டாம் என்று கருத்து தெரிவித்த போது தோமையார் மட்டும் தன் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று துணிவுடன் கூறினார். அந்த துணிவை ஆண்டவர் இயேசுவுக்காக இறக்கவும் முன்வந்த ஆர்வத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, இயேசுவின் உயிர்ப்பை தோமையார் முதலில் நம்பவிட்டாலும் உயிர்த்த இயேசு நேரில் தோன்றி ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ள சென்ற போது அவர் இயேசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டார். நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கிற முதல் விசுவாச அறிக்கை இதுதான். இந்த விழாவிலே நாம் சிந்திக்க வேண்டியது இதுவே. இயேசுவின் மீது நமக்குள்ள பற்று உறுதி, ஆர்வம் எவ்வளவு, தன்மை என்ன? இயேசுவுக்காக உயிர் தோற்கும் அளவுக்கு தியாக சிந்தை இல்லாவிட்டாலும் ஒரு சில இழப்புகளை, இன்னல்களை சந்தித்தான் தயாராக இருக்கிறேனா? இயேசுவை என் ஆண்டவராக, இறைவனாக உதட்டாலும் வாழ்வாலும் அறிக்கையிடுகிறேனா? என் வாழ்வின் முதலிடத்தை, நேரத்தை, ஆற்றல்களை இயேசுவுக்கு கொடுக்கிறேனா? அல்லது செல்வத்துக்கு, உலக இன்பங்களுக்கு, தொலைக்காட்சி போன்ற களியாட்டங்களுக்கு அளிக்கிறேனா? சிந்திப்போம். சந்தேகமில்லாத சந்தோஷமான சமாதான வாழ்வுக்காக முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே,
இயேசுவே, உமது ஆர்வமிக்க திருத்தூதர் புனித தோமையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விழாவில் அவருக்கு நீர் வழங்கிய துணிவு, பற்றுறுதி, விசுவாசம், ஏன் சந்தேகம் என்னும் கொடைகளை எமக்கும் அருள மன்றாடுகிறோம். உண்மையே எங்களது ஆண்டவராக இறைவனாக அறிக்கையிட்டு எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஒருவேளை சந்தேகப்பட்டாலும் அதை கடந்து சந்தோஷமான வாழ்வுக்கு எங்களை நாங்கள் அழைத்து செல்ல ஈடுபடுத்த எங்களுக்கு தேவையான சூழலை தாரும். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து காட்ட எங்கள் யாவருக்கும் உமது அருளை தாரும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை
மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா ஆஹா ஆஹா
மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால். வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.